வைணவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான நாராயணன் எனப்படும் திருமால் பேரண்டம் காத்து உயிர்களை உய்விக்க மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ணா அவதாரம் மற்றும் இனி எடுக்க இருக்கும் அவதாரம் கல்கி அவதாரம் என 10 அவதாரங்கள். இதில் 4வதாக எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். இரண்யன் ஒரு அசுரவேந்தன். ஒரு முறை தேவலோகத்தில் தான் பெற்ற சாபத்திற்கு விமோசனம் வேண்டி நாராயணனை எதிர்த்து பேசி நாராயணனுடன் சண்டையிட்டு மடிந்து மீண்டும் நாராயண பதம் சேர வரம் வாங்கி வந்தான். கர்ம வினைகளின்படி கடவுள் நாராயணனை கண்டபடி தூஷித்தான். ஒரு நிலையில் தானே கடவுள் என கொக்கரித்தான். மனிதர்களாலோ மிருகங்களாலோ, பகலிலோ இரவிலோ, வீட்டின் உள்ளேயோ அல்லது வெளியிலோ மற்றும் எவ்வித ஆயுதங்களாலோ தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என விசித்திர வரம் பெற்றான் பிரம்மனிடம். ஆனால் அவன் மகன் பாலகன் பக்த பிரகலாதனோ நாராயணனின் தீவிர பக்தன். அதனால் அவன் மீது ஆத்திரம் கொண்ட இரணியன் ஆணவம் மிகுதியால் தன் மகனையே கொல்லத் துணிந்தான். என் இறைவன் நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எனும் பக்த பிரகலாதனின் கூற்றினை உண்மையாக்கும் பொருட்டு அவன் சுட்டிக் காட்டிய தூணிலேயே தெய்வம் தோன்றியது. மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு நரசிம்மராக வந்து இரவுக்கும் பகலுக்கும் மத்தியில் வாசற்படியில் அமர்ந்து தன் மடியில் இரண்யனை கிடத்தி தன் கூரிய நகங்களால் அவன் வயிற்றை கிழித்து வைகுந்த வாசம் தந்தார் நாராயணன். நரசிம்ம அவதாரத்தின் மூலம் இதுவே. இரண்யனை வதம் செய்ய தூணில் தோன்றிய போது வக்ர நரசிம்மராகவும், இரண்யனுடன் போர் செய்த போது வீர நரசிம்மராகவும், போர் முடிந்து சாந்த நிலையை பெற்றபோது சாந்த நரசிம்மராகவும், தனது மனைவியான மகாலட்சுமியுடன் அருள் பாலித்த போது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மராகவும், யோக நிலையில் அமர்ந்த போது யோக நரசிம்மராகவும் விளங்குகிறார். இந்த நரசிம்மருக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இத்தரையில் உண்டு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதைப் போல நரசிம்மர் பெரும்பாலும் மலை குன்றுகளிலேயே எழுந்தருள்கிறார். இவ்வகையில் அவர் எழுந்தருளும் ஒரு திருத்தலமே தமிழகத்தில் சித்திரவாடி நயா திருப்பதியில் உள்ள சிம்மகிரி. ஒரு பக்தனுக்காக அவர் எடுத்த அவதாரம் லக்ஷ்மி நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரத்தில் அவர் அந்த மலை மீது குடிகொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கும் பொழுது உண்மையில் பிரமிப்பாக இருக்கும். அவர் குடியேறியதால் இந்த மலைக்கு சிம்மகிரி என்று
இங்கே பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. இத்திருத்தலத்தின் இன்னும் சில விசேஷங்களில் ஒன்று, கலியுக கடவுள் தூய மன வேண்டுதலுக்கு திவ்ய வரமருளும் திருமலை நாயகன் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக குடிகொண்டிருப்பதாகும். இயற்கையின் இனிமை வியக்க வைக்கும் நிலையில் அமைதியின் அமைவிடமாய் அன்பு பெருக்கும் பூமியாய் விளங்குகிறது சித்திரவாடி. சிம்மகிரி மலைக்கு செல்லும் முன்பாக பிரதான சாலையை ஒட்டி பவித்திரமாக உள் விளங்குவது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம். பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் தோற்றத்திற்கு இணையாக தெய்வங்கள் திருவுலா போகும் தேர் போலவே இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. மூலவராக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமலையில் இருப்பது போன்றே தனித்து நின்று கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். உற்சவர் பெருமாள் செங்கதிர் குவிந்து அங்கம் ஜொலிப்பது போல ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அழகாக காட்சி தருகிறார். திருக்கோயிலின் அறக்கட்டளையால் நடத்தப்படும் நற்கல்வி கூடத்தின் சிறார்கள் தங்கள் குருவாய் விளங்குவோருடன் வெள்ளிக்கிழமை தோறும் இக்கோயிலுக்கு வருகை தந்து தெய்வ திருப்பாடல்கள், செய்யுள்கள், துதிகள் ஆகியவற்றை பக்தி பெருக்குடன் பாடுவது கணினி யுகத்தின் கதிர் வீச்சினால் இன்னும் பட்டு போகாமல் பரவச அதிசயமாய் விளங்கும் கலாச்சாரத்தின் மிச்சம். பத்மம். பத்மம் என்றால் தாமரை. தாமரையை தன் பெயரில் கொண்டு ஸ்ரீ பத்மாவதி தாயார் தனி சன்னதியில் தித்திக்கும் அருள் வழங்குகிறார். ஆரோக்கியத்தை பலப்படுத்தி ஆயுளை நீட்டித்து நம் ஆனந்தத்தை பெருக்க ஆவண செய்யும் ஆனை முகத்தான் தன்வந்திரி விநாயகராக தனித்துவமோடு தன்னருள் தருகிறார். நீச நிலையில் நிலைகுலையச் செய்யும் தோஷங்களை தீர்க்க நேசக்கரம் நீட்டுகின்ற ராகு கேது திருவுருவங்கள். வேண்டுவோர்க்கெல்லாம் வேண்டுதல் வேண்டாமையின்றி விசாலமான வெற்றி தரும் விஷ்ணுவின் பாதம். சான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை எனும் வரிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் காளிங்கராயன் எனும் பாம்பின் ஆணவத்தை அடக்கும் ஆற்றல் மிகுந்த பிருந்தாவன கண்ணன். வஞ்சமிலா வாஞ்சையுடன் நெஞ்சத்தால் நேராகி தஞ்சம் அடைவோருக்கு பஞ்சமில்லா அருள் வழங்க அஞ்சனை மைந்தனாம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பரிவோடு பார்த்திருக்கிறார் பரிவார தெய்வமாக. பஞ்ச என்றால் 5,
5 முகங்களைக் கொண்ட ஆஞ்சநேயர். இவரே பஞ்சமுக ஆஞ்சநேயராவார். தீராத நோய் நீங்க கருட முகமும், வற்றாத செல்வம் வழங்க வராக முகமும், கிரக தோஷங்கள் அணுகாமல் இருக்க ஆஞ்சநேயர் முகமும், திணறடிக்கும் தீமையினை போக்க நரசிம்ம முகமும், கரையிலா கல்வி ஞாலம் புகழும் ஞானம் வழங்க ஹயக்ரீவர் முகமும் வளம் சேர்க்கின்றன. பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பவித்திரமான மெய்ப்பொருள் இதுதான். வறியவரின் வாழ்க்கையை சரிவர செப்பனிட்டு சாதனைகள் நிகழ்த்துகிற ஏழுமலையானின் இனிய வைக்கும் நிகராக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் இத்திருத்தலம் ஒரு சுற்றுலா தலமாகவும் சிறப்பினை காண்கின்றது. இத்திருத்தலத்தின் அருகாமையிலேயே நடைபயண தூரத்தில் சைவ திருமுறையின் சங்கர தேவனாம் ஈசன் எங்கும் இல்லாத அதிசயமாய் வெட்ட வெளியில் ஒரே ஆவுடையில் இரட்டை லிங்கமாக அமர்ந்து சிரத்தையுடன் வருவோரின் சிரமங்களை தீர்க்கிறார். அடியவர்களின் அற்புதமாய் எழுந்தருளும் சிவபெருமானின் திருப்பெயர் இங்கே ஏகாந்த ஈஸ்வரர். இங்கிருந்து சிறிது தொலைவில் மலையடி வாரத்தில் கொடிமரத்துடன் விளங்குகிறது இன்னொரு கோயில். முன்னர் யாகசாலையாய் இருந்து இன்று அருள் வழங்கும் யோகசாலையாய் மாற்றம் பெற்றுள்ளது. இங்கே ஸ்ரீ ஆனந்தவல்லி தாயார் ஸ்ரீ பாவன நரசிம்மருடன் பாசக்கிளிகளாக பக்தர்களுக்கு நேசமுடன் அருள் பாலிக்கின்றனர். இவரே சனி பகவான். தனி சன்னதியில் வட இந்திய மாநிலத்தில் உள்ள சனி சிங்னாப்பூரில் உள்ளவரை போன்றே தெய்வ திருவுருவாக இல்லாமலும் ஒரு ஒழுங்கான வடிவமைப்பில்லாத கல்லாகவும் சக்தியில் சரித்திரம் படைப்பவராக செழிப்பாக அருள் வழங்கும் சனி பகவான் நம் சிந்தையினை விந்தை கொள்ள வைக்கிறார். இங்கே நவ கிரகங்களின் அமைவிடம் இல்லை. ஆனால் ஸ்ரீ நரசிம்மர் ஒருவரே ஒவ்வொரு கிரகமாகவும் உருவத்தால் தன் ஆற்றலால் கருணை செய்கிறார். இதோ இங்கிருந்துதான் சிம்மகிரிக்கான சிறந்த பயணம் தொடங்குகிறது. வெம்மையான நேரத்திலும் செம்மாந்த தென்றல் அங்கத்தில் மட்டுமல்ல அகத்திலும் கூட சங்கமமாகி சங்கீதம் இசைக்கிறது. 250 படிகளை கடந்த பின் மலை மீது நாம் எதிர்கொள்வதே சிம்மகிரியின் தலநாயகன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் லட்சணமான திருக்கோயில். சிம்மம் என்றால் சிங்கம், கிரி என்றால் மலை. சிங்க முகமான நாராயணன் குடிகொண்டிருப்பதால் இம்மலை சிம்மகிரி என்றானது. எங்குமில்லாத அதிசயமாய் சிங்க முகமான பெருமாள்
வண்ண கோலத்தில் வாயிலாகவே இருக்க, அதன் உள் நுழைந்தால் நரசிம்மர் லாவண்யமாக அமர்ந்த கோலத்தில் தேவி லக்ஷ்மி தன்னை தன் இடது தொடையில் இருத்தி இனிதான காட்சி தருகிறார். கருங்கல்லினால் செதுக்கப்பட்டிருப்பினும் பெருமை மிகுந்த சாலக்கிராம கல்லினால் கடைந்தார் போன்ற கச்சிதமான தோற்றத்தில் வசீகரம் செய்கிறார் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். தான் நேரில் வந்து தரிசிக்காத போதும் கூட இந்த சிம்மகிரியின் லக்ஷ்மி நரசிம்மர் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் நேபாள நாட்டின் மன்னர் மதிப்பிற்குரிய ஞானேந்திரா அவர்கள். இதன் காரணத்தினால் புனிதத்திலும் புனிதமான சக்தியில் முக்தி பெற்ற 108 சாலக்கிராம கல்லினால் மாலை ஒன்றை செய்வித்து சிம்மகிரி லக்ஷ்மி நரசிம்மருக்கு அணிவித்திருக்கிறார் தன் அன்பின் அடையாளமாக. இதற்குச் சான்றாக மன்னரின் பெயர் பொறித்த பதக்கமானது லக்ஷ்மி நரசிம்மரின் திருமேனியில் தவழ்ந்து தனிப்பெருமை கொள்கிறது. சிம்மகிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு புரட்டாதி மாதம் 4வது சனிக்கிழமையில் சிறப்பு பூஜை செய்யப்படுகின்றது. இதில் பாலாபிஷேகம், திருமஞ்சனம் போன்ற நிகழ்ச்சிகள் வெகு விமர்சனையாக நடத்தப்படுகின்றது. குடைவரை கோயில் போன்ற சுற்று பிரகாரத்தில் கல்லினில் கலைநயத்தோடு எதேச்சையாக செதுக்கப்பட்ட யானை உருவம் ரசனையற்ற மாந்தரையும் ரசிக்க வைக்கும் ரம்யமான அம்சம். சிம்மகிரியின் சுற்றளவு ஏறத்தாழ 3 கிலோமீட்டர். ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்ட அன்பர்களால் இம்மலையின் விசேஷம் உணரப்பட்டு கிரிவலம் பிரபலமாகியுள்ளது. சுவாதி நட்சத்திரத்தன்று கிரிவலம் இந்த சிம்மகிரி மலையைச் சுற்றி பெருவாரியான பக்தர்கள் கைகளில் நெய் தீபம் ஏந்தி மலையை சுமார் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு நடந்து நாராயணா நாராயணா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லியபடியே இங்கே வந்து தீபாராதனைகள் செய்து எல்லோரும் வழிபடுகின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் திருவோணம் மூல நட்சத்திர நன்னாளில் வெண்ணெய் மற்றும் சந்தனக்காப்பு சந்த கவிதையாய் பந்தம் கொள்ள வைக்கிறது. செவ்வாய் தோஷம் இன்னும் பிற தோஷங்களால் பீடிக்கப்பட்டோருக்கு திருமணத் தடை என்பது இயல்பான ஒன்றுதான். இதனை இத்தலத்தின் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் தடைகளை தகர்த்தெறிந்து திருமண யோகம் தருவிக்கின்றார். இந்த கோயிலின் மிகச்சிறப்பு என்னவென்றால், இங்கே வருகின்ற பக்தர்களெல்லாம் தங்களது குறைகளை பகவானிடம் சொல்லி குழந்தை வரம், திருமண பாக்கியம், குடும்பத்தில் ஏற்கின்ற பல சிக்கல்கள் அனைத்திற்கும் தீர்வு வேண்டி இங்கே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகளை லக்ஷ்மி நரசிம்மர் கனிவுடன் ஏற்று அவர்களுக்கு அருள்பாலித்து அவர்கள் குறைகளை களைகின்றார்கள். மீண்டும் அந்த பக்தர்கள் இங்கே வந்து நன்றி கடனை செலுத்துவதற்காக சுவாமிக்கு திருமஞ்சனம், வஸ்திரம் சாற்றுதல், காணிக்கை செலுத்துதல் போன்ற அற்புதமான இந்த காரியங்களை நிறைவேற்றுகின்றார்கள். கடன் தந்த கவலையினால் தன் உயிரை மாய்க்க உடன்பட்டவர்கள் கூட விரைவில் நிவாரணம் பெறுகிறார்கள். வழக்குகளினால் தங்கள் வளமான வாழ்க்கையினை வசமிழந்தவர்கள் நீண்ட நாள் பிணியால்
ஆரோக்கிய நிலை நிர்மூலமானவர்கள், சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்கள், நல்ல வேலை கிட்டிய போதும் அதனை செம்மையாக செய்யவிடாத அனைத்தையும் பொடி பொடியாக்கி அடியவர்களை ஆட்கொள்கிறார். எதிரிகளால் தொல்லைக்காளாகி புதிராகிப் போன வாழ்க்கையினை கூட நேர்மை திறத்துடன் விளங்கி சரணாகதி அடைந்தோமானால் யுகங்களை கடந்து ஜெகம் மீது புகழும் சொர்ண வாழ்வினை சீராக வழங்குகிறார் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். மதுராந்தகத்தில் இருந்து முதுகரை வழியாக கூவத்தூர் செல்லும் சாலையில் சித்திரவாடி கிராமத்தில் எழுந்தருளும் நயா திருப்பதி சிம்மகிரியின் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர்.